ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கில்லி, தீனா, பில்லா இந்த 3 திரைப்படமே மே 2 அதாவது இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 3 திரைப்படத்துலையுமே அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எந்த திரைப்படம் அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் நாளில் பில்லா மற்றும் தீனா இந்த 2 திரைப்படமே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கில்லி திரைப்படத்தோட முதல் நாள் வசூல் சாதனையை முறியடிச்சதா இல்லை அப்படின்றதையும் அந்த ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 திரைப்படமே மே 2 இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். பில்லா, தீனா, கில்லி இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகேன்பா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேன்பா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லா திரைப்படம் இன்றைக்கி மட்டும் 125 ஷோ வந்து போட போகிறாங்க. மொத்தம் 5638 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. தமிழகத்தில் இன்னைக்கு மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் பில்லா திரைப்படம் 5.74 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இதனைத் தொடர்ந்து தீனா திரைப்படம் இன்னைக்கு மட்டும் 297 ஷோ வந்து போட போகிறாங்க. இதன் மூலம் 11.761 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இன்னைக்கு மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தீனா திரைப்படம் 12.18 லட்சம் வரை வந்து வசூல் பண்ணியிருக்கு. மூணாவதாக கில்லி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 605 ஷோ வந்து போட போகிறாங்க. இதன் மூலம் 26,867 டிக்கெட் வந்து விற்பனை இருக்கு. இதன் மூலம் 29.24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கில்லி திரைப்படம் வெளியாகி இன்னையோட 12 நாட்கள் வந்து ஆகுது. ஸோ 12வது நாளில் நேற்று வெளியான தீனா மற்றும் பில்லா திரைப்படத்தோட வசூலை விட கில்லி திரைப்படம் தான் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இதுவரையும் அதிகமான வசூல் வந்து பண்ணியிருக்கு. 12 நாட்கள் ஆகியும் இந்த 2 திரைப்படத்தை விட அட்வான்ஸ் புக்கிங் மூலம் அதிகமான வசூல் வந்து பண்ணியிருக்கு. அதாவது மே 2 இன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் பில்லா திரைப்படம் 5.74 லட்சமும், தீனா திரைப்படம் 12.18 லட்சமும், கில்லி திரைப்படம் 29.24 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும். ஸோ அடுத்தடுத்த நாள் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ப்ளஸ் மொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3 திரைப்படத்தில் உங்களுக்கு ஃபேவரட்டான திரைப்படம் எது, உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.